வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி கதை எதை பற்றினா, நம்ம ஒய்ஃப் வீட்டில் தங்கியிருக்க உதவாக்கிற ஹீரோ எப்படி ஓவர் பவர்டு ஹீரோவாக மாறுறாருன்றதை பற்றி தான். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கதையோட ஆரம்பத்திலே நமக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு டிரைவரை பார்த்து, டே ஊமையா நீ எதுக்குடா கார் எடுத்துகிட்டு வந்த, வீட்டில் என்ன வேறு ஆளாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவன் மேலே தூக்கி போட்டு காரில் ஏற போகிறா. அப்போ அந்த பொண்ணு திடீர்னு திரும்பி, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, திரும்பி எப்போயாவது இது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இனிமேல் நீ எங்கள் காலேஜ் பக்கத்தில் வராத, அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளியே இரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு காரில் ஏறிட்டு அந்த டிரைவரை பார்த்து, உன்னெல்லாம் ஏன் தான் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் டிரைவர் கிடையாது, இந்த கதையோட ஹீரோ அந்த பொண்ணோட அக்காவோட ஹஸ்பண்ட்னு தெரிய வருது. நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இதுதாங்க நம்ம ஹீரோயினோட வீடு. இங்கே தான் நம்ம ஹீரோவும் தங்கியிருக்கிறாரு. நமக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோயின் வீட்டில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அதில் ஒன்று ஹீரோயினோட அம்மா, இன்னொருத்தர் ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. எங்கே ஆண்டி, நான் வந்ததுலேருந்து என் ஃப்ரெண்டை பார்க்கவே முடியலன்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவங்களும் அவள் கம்பெனிக்கு போயிட்டாப்பா, அவளை உன்னால் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன், நான் மட்டும் அன்றைக்கி ஃபாரினுக்கு படிக்க போகல, இந்நேரத்துக்கு நான் தான் ஆண்டி உங்களுக்கு மருமகனாக வந்திருப்பேன் அப்படின்றான். ஆமாம் ஆண்டி, நான் கேள்விப்பட்டேன் உங்கள் பொண்ணு இப்போ ஒரு ஊமையை தான் கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க ஆண்டியும், ஆமாப்பா இரு நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட போகிறாங்க. அவங்களும் கீழே இருந்துக்கிட்டே, டே ஊமையா எங்கடா இருக்க, கீழே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே ஹீரோயினோட தங்கச்சியும், இவன் ஏன் இத்தனை டைம் கூப்பிட்டு இங்கே ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறப்ப தான் ஹீரோ அங்கே மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிக்கிற போது அங்கே இருக்க காஞ்ச செடி கூட மலர ஆரம்பிக்குது. ஆனால் இவன் இந்த பவரை அடையிறதுக்காக கொடுக்க வேண்டிய விலையும் ஒன்று இருந்துச்சு. அதுதான் 10 வருஷமாக இவன் பேசாமல் இருக்கிறது. 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல் முறையாக இவன் பேச போகிறான். நம்ம ஹீரோவும் கடைசியாக அந்த ரூம்லேருந்து எந்திரிச்சு கீழே இறங்கி வராரு. உடனே ஹீரோயினோட அம்மா, உனக்கு காது கேட்குமா கேட்குதா, உன்னை எத்தனை டைம் கூப்பிட்றது அப்படின்றாங்க. உடனே இவனும் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு போடுறான். சிரிச்சுக்கிட்டே, இந்த ஊமையன் தான் என்னோடய ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க போகிறான். கையை கொடுத்துட்டு அவன்கிட்ட போயிட்டு, நீ இந்த வீட்டில் இருக்கவே தகுதி இல்லாதவன்டா, உன்னை சீக்கிரமாக இங்கேருந்து துரத்தி அடிச்சிருவான்னு சொல்கிறான். நீ இங்கே வந்தது இந்த பணத்துக்காக தானே, அதே பணத்துக்கு தான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் ஓன்னு கத்துறான். என்னென்னு பார்த்தா ஹீரோ அவனுக்கு கை கொடுக்குற சாக்கில் அவன் கையெலும்பியை உடைச்சிட்டான். இப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோடய பேர் தான் குயின் லீ அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும் ஒரே ஷாக் ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா, நீ எப்போயிலிருந்துடா பேச ஆரம்பித்தா, டே ஊமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ, அப்போ இத்தனை நாள் நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியான்னு கேட்குறான். உடனே ஹீரோவோ அவன் கையில் இருக்க இன்னொரு எலும்பி சேர்த்து உடைக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா, டேய் கொஞ்சமாவது கெஸ்ட்டுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒரு கால் வருது. அவள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறான். என்னக்கா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு உடனே சொல்கிறப்ப அக்கான்னு சொன்னதை ஹீரோ சரியாக கவனிச்சிட்றான். உடனே ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட போய் அவன் என்னாச்சு, எதுக்காக உங்கள் அக்கா அக்கான்னு நீ கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான். அக்காவை தேடி போலீஸ் வராங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஹீரோயினோட அம்மா, எங்கடா நீ கிளம்புற, இங்கே வீட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அங்கேருந்து கிளம்பிட்டான். உடனே ஹீரோயினோட அம்மா போய் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ தான் இந்த மாதிரி சமயத்துலலாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இதுதான் நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினோட அம்மா முன்னாடி எனக்கு பார்லிமெண்ட்டில் பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் தெரியும், ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே ஹீரோயினோட கம்பெனி முன்னாடி ஒரு பெரிய க்ரௌடில் நின்றுட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தியோட மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிளாக இருக்குது. அவள் உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் என் முகமே இப்படி ஆச்சு, உங்களோட மேக்கப் அது நான் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்லியிருக்கான். ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. இன்னொன்று சொல்ல மாட்டேன், இவ தான் நம்ம ஹீரோயின். உடனே ஹீரோயினோட அம்மா நீ எதுக்கு கவலைப்பட, உன்னோட ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், அவன் பார்த்துப்பான்றாங்க. அவனும் எனக்கு பார்லிமெண்ட்டில் பெரிய பெரிய ஆளுங்களை தெரியும், நான் இந்த மேட்டரெல்லாம் அசால்ட்டாக சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மூஞ்சில் பிம்பிள் இருக்கிற பொண்ணு, எனக்கும் தான் இந்த சிட்டியோட மேயரை தெரியும் அப்படின்றான். என்னது, சிட்டியோட மேயரா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பொறுப்பாச்சே இந்த சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிரு. அப்படின்னா இது இன்னும் அவ்வளோ பெரிய ஒன்றும் பிரச்சனையே எனக்கு தெரியலன்னு அவனும் ஜகாவாக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், குயின்லின் நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, எப்போயிலேருந்து நீ பேச ஆரம்பிச்சான்னு கேட்குறான். உடனே அவனும் முறைச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் உன்னோட இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் சரி பண்ணி காமிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறான். இவனே இத்தனை நாள் ஒரு ஊமையாக இருந்தவன், இவனால் இது எப்படி சரி பண்ண முடியும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறான். உடனே அங்கே இருந்தவங்கலாம், ஆமாம்ல இவனே ஒரு ஊமையாக தானே இத்தனை நாள் இருந்தான், இவன் எப்படி முதல்ல பேச ஆரம்பித்தான், அது மட்டும் இல்லாமல் இவன் எப்படி இது போய் சரி பண்ண போகிறான்னு சொல்கிறான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காத, நான் உனக்கு இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவள்,
ஏய் உன்னால் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சரி பண்ண முடியலன்னா இதனால் உனக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு தெரியுமான்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட ஏய் தேவையில்லாமல் போய் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதுன்னு சொல்கிறேன். உடனே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு ஹேய் நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவளுக்கு எப்படி நீ வேலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் அந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த மருந்து பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் வந்து அந்த மருந்தை செய்ய ஆரம்பிக்கிறான். பட் இந்த மருந்து வந்து சாதாரணமாக செஞ்சால் இது வந்து எந்த எஃபெக்டிவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவரையும் இதில் சேர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த மேஜிக் பவரை சேர்க்க சேர்க்க அந்த மருந்தோட எஃபெக்ட்லாம் மாறுது. ஹீரோ இந்த மேஜிக் பவர் போதும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த மருந்தை எடுத்து நீ பூசிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த மூஞ்சில் பிம்பிள் இருக்க பொண்ணு இதை நான் பூசிக்கிட்டே ஆகணுமா, இது என்ன இவ்வளோ அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து மூஞ்சில் பூசிக்க ஆரம்பிக்கிறான். நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஹீரோ எடுத்து அவள் மூஞ்சி ஃபுல்லாத்தையும் அப்பி விட்டுட்டா. அவளும் அங்கேருந்து அழுதுகிட்டே அப்படியே ஓடி போய் இங்கே மூஞ்சை வாஷ் பண்ண போகிறாள். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இதனால் எப்படி இந்த பிம்பிள்ஸோட பிரச்சனையெல்லாம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் 1 வந்து முடியுது. நம்ம வந்து அடுத்த எபிசோடில் எப்படி இந்த பொண்ணு வந்து முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறாங்கன்றதையும் இந்த பொண்ணு யாருன்றதையும் பார்ப்போம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.